ரொம்ப நாட்களுக்கு பிறகான ஒரு காணொளி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக பேசப்பட்ட ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தா, இந்த நேரத்தில் தங்கத்தில் முதலிடலாமா அப்படின்றது வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த சிறுக சேர்த்து முதலிடுறவங்க தங்கம் வாங்கி வைப்பாங்க. ஒரு 2 கிராம் 1 கிராம் அல்லது ஒரு 8 கிராம் அப்படி தங்கம் வாங்கி வைப்பது வந்து சிலருடைய வழக்கமாக இருக்கிறது. எனவே அப்படி தங்கம் வாங்கி வைப்பது இது சரியான தருணமா அப்படின்றது தான் இந்த காணொளி. அதே போல் இந்த ட்ரேடிங் செய்கிறவங்க அல்லது இன்றைக்கி தங்கத்தை வாங்கி நாளைக்கு விற்கலாம், இது லாபமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான காணொளி இது இல்லை. எனவே இதில் வந்து நான் என்னத்தை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டைம் கோலாக அல்லது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக செய்யக்கூடியவங்க, அதாவது அதிகமான பணத்தை ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட முடியாதவங்க தங்கமாக சரி வாங்கி வைக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொளி பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனவே இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து, அது மட்டும் இல்லாது இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு ரிசர்ச், ஒரு 10 days மாதிரி எடுத்துக்கொண்டேன். இதில் என்ன நடந்திருக்கு இப்போ குறிப்பிட்ட காலங்களில் இப்போ என்ன நடக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு பர்சனல் ப்ரெடிக்ஷன் தான். எனவே இப்போ ஃப்ரம் ஜனவரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்துடைய விலை வந்து கிட்டத்தட்ட 15.5 விழுக்காடுகள் மாதிரி, அதாவது பெர்சன்டேஜ் வந்து அதிகரித்து காணப்படுது. அதே போல் கோவிடுக்கு முதல்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரிய இம்பேக்ட் ஒன்று இருக்குது ப்ரைஸில், அதாவது அதிகமான வளர்ச்சி வீதத்தை கொண்டு காணப்படுது. இப்போ பொதுவாக 2001 தங்கம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி நிலைமையில் விற்றிருந்தால் அது வந்து ஒரு 3 மடங்கு அதிகமான விலைக்கு அல்லது 2.5 மடங்கு அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. எனவே இப்போ அவங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அளவு போனதுக்கான காரணம் வந்து கோவிட் அப்படி இல்லாமல், இப்போ இலங்கை எடுத்துக்கொண்டிங்கன்னா கோவிடை தாண்டி எங்களுக்கு கிரைசிஸும் இருந்தது, வங்குரோத்தான ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டது, டாலர் வந்து 160-170 அந்த டாலர் வந்து ஆல்மோஸ்ட் 500 ரூபாய் தொடும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணினோம். எனவே இப்படியான இம்பேக்ட்ஸும் வந்து இலங்கையை பொறுத்தவரை இருந்தால், மற்ற நாடுகளை பொறுத்தவரையில் கோவிட் இருந்தது. கோவிடுக்கு பிறகு இன்ஃப்ளேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது. எனவே இப்படியெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு அதிகமான தங்கத்தின் விலை மீண்டும் எந்த அளவுக்கு குறையும் அல்லது குறையுமா இல்லை அதிகரிக்குமா இப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய பேர்த்து இருக்குது. எனவே கோவிடுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிகர்ஸ் வந்து, அதாவது நிறைய இடங்களில் வந்து இம்பேக்ட்ஸ் இருக்குது. ஆஃப்டர் கோவிட் வந்து எதிர்பார்க்க முடியாத இம்பேக்ட்ஸ் வந்து சில நாடுகள் அவங்களுடைய வர்த்தகம் அப்படியெல்லாம் உலக வர்த்தகத்தோடு பார்க்கும்போது சின்ன மாற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எனவே இப்போ அதிகமான காமோடிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதோட வர்த்தகம் வந்து உலக நாடுகள் ஒரு 70 நாடுகளுக்கு மேலே வந்து யூஎஸ்டியை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் 70 நாடுகளும் தாண்டி வந்து அவங்களோட கரன்சியை தாண்டியும் வந்து மற்ற கரன்சிகளோடு கம்பேர் பண்ணும்போது யூஎஸ்டியோட பாவனை தான் அதிகமாக இருக்கிறது. எனவே ரிசர்வ் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய அந்தந்த நாட்டினுடைய ரிசர்வ் பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ்டியால் தான் அதிகமான ரிசர்வ்ஸையும் வச்சிட்ருக்காங்க. எனவே இந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றமாக இப்போ ஒரு 15-16 மாதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லது ஒரு 3 வருட காலங்களை பார்த்தீங்கன்னா, சைனா வந்து உலகத்தில் வந்து மற்ற நாடுகளோடு கம்பேர் பண்ணி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கமோடிட்டிஸ்னு அப்படி இல்லை, எந்த இதை ஒரு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சைனா அண்ட் இந்தியா பெரிய ஒரு இம்பேக்டை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அப்படி பார்க்கும்போது சைனா என்ன செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு நடந்தது அவங்களுடைய யுவானோட யூஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது யுவான் வந்து தன்னுடைய இடத்துலேருந்து கொஞ்சம் சரிவை நோக்கி பயணித்து இருந்தது. அப்படி இருக்கும்போது அவங்க எடுத்த ஒரு பிரேக்காக பார்க்கக்கூடியது என்னென்னா, அவங்க யூஎஸ்டி ரிசர்வ்ஸை குறைச்சி தங்கத்துடைய ரிசர்வ்ஸை வந்து கூட்டினாங்க. இது வந்து ஈவன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் சிலது வந்து இப்படியான சில விஷயங்களில் மாற்றங்களை செஞ்சுட்டு வராங்க. யூஎஸ்டியை தாண்டி தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சில பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா சில நாடுகளில் 2-3 மடங்கு அதிகமாக தங்கத்தில் முதலீடு செய்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது வந்து ஃப்யூச்சரை யோசித்து செய்கிறதா சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அதிகமான டிமாண்ட்ஸ் வந்து தங்கத்துக்கு இருக்கும் அப்படின்றது இவங்களுடைய பர்சனல் ப்ரெடிக்ஷனாக இருக்கிறது. எனவே இந்தியாவை எடுத்துக்கொண்டிங்கன்னா இப்போது என்றைக்குமே இல்லாத மாதிரி யூஎஸ்டின்ற வேல்யூ வந்து அதிகரித்து இருக்கிறது. ஆல்மோஸ்ட் 85 ரூபாய் தொட்டிருக்கு. இது வந்து நீங்கள் ஒரு 50 வருடங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 50 வேணாம், ஒரு 10 கடைசி ஒரு 10 வருடத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா கூட அவங்களுடைய இந்திய மதிப்பு வந்து ரூபாயின்ற மதிப்பு குறைஞ்சிருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் யோசிக்க வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன்ஸும் வந்து அதிகரித்து தான் இருக்கிறது. உலக நாடுகளும் வந்து இன்றைக்கி இன்ஃப்ளேஷன்ஸ் ரேட் அப்படி பார்க்கும்போது அதிகமாக இருக்கிறது. எனவே இப்போ இலங்கைக்கு வருவோம். இலங்கையை பொறுத்தளவில் கோவிடை தாண்டி கிரைசிஸ் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்தது. அப்படி பார்க்கும்போது யூஎஸ்டி வந்து நாங்கள் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணினோம் ஆல்மோஸ்ட் 450-500 ரூபாவை தொடும் அப்படின்னு. எங்களுடைய நல்ல நேரமோ ஏதோ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 300 ரூபாயில் ஸ்டேபிளாக இருக்கக்கூடியதாக நாங்கள் பார்க்குறோம். எனவே இது இலங்கைக்கு ஒரு அடிஷ்னல் இம்பேக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பக்கம் என்னென்னா, அடுத்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அமெரிக்காவை பொறுத்தளவில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கமோடிட்டிஸ்ட ப்ரைஸை அதிகரித்து அவங்கள வந்து அங்கே இருக்க பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இப்போது சில சேஞ்சஸை கொண்டு வரதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் USD அண்ட் LKR பொறுத்தவரை இலங்கை மதிப்பு ரூபாயை பொறுத்தவரை இப்போ ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றது இன்னொரு பக்கம். இதையெல்லாம் தாண்டி கோவிட் வந்தது, அது ஒரு பக்கம். கிரைசிஸ் இலங்கையை பொறுத்தவரை வந்தது இன்னொரு பக்கம் இருக்க, எதிர்பார்க்காத விஷயமா ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் வந்து இன்னமும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் இஸ்ரேலோட வாரும் வந்து இப்போ வந்து மிடில் ஈஸ்ட் வரைக்கும் பரவலாக இடம்பெற்றிருக்கிற வந்து அடுத்த ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்றது வந்து நிறைய பேரோட ப்ரெடிக்ஷனாக இருக்கிறது. அது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ப்ரைஸ் கூட்டுறதா இருக்கட்டும், இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் கூட்டுறதா இருக்கட்டும், தன்னுடைய நாடுகளோட USD கம்பேர் பண்ணும்போது அதில் USD வேல்யூ அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு 2 வருடத்துக்காவது இந்த இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. எனவே இந்த 2 வருடங்கள், அடுத்த ஒரு 2 வருடங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக வந்து இது என்னுடைய ப்ரெடிக்ஷன், ஒரு 10லேருந்து 25% வந்து தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கக்கூடும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ப்ரெடிக்ஷனாக இருக்கிறது. எனவே 2 வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5% ஒரு ட்ராப்பை நம்ம சந்திக்கலாம். ஆனாலும் நீங்கள் தங்கத்தில் முதலீடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் கடைசியாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போது எதிர்பார்க்காத இம்பேக்ட்ஸ் இருப்பதன் காரணமாகவும் தங்கத்தில் ஒரு பெரிய சரிவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே இந்த சிறுக சேர்க்குறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 வருடத்துக்காவது பிளான் பண்ணினீங்க அப்படின்னா, இப்போ வாங்கக்கூடிய தங்கம் வந்து ஒரு 5 வருடத்தில் உங்களுடைய காலேஜ் ஃபீஸுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்காக நீங்கள் சிறுக சேர்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தில் முதலிடுறது இந்த நேரத்தில் உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு 5 வருஷத்தில் தான் காலேஜ் ஃபீஸ் கட்ட போகிறீங்க அப்படின்னா, அந்த 5 வருஷத்துக்கு பிளான் வந்து பண்ணணுங்க அப்படின்னா இப்போது தங்கம் வாங்குவது ஒரு சிறந்த தருணம். அதே வந்து நீங்கள் ஒரு 2 வருடத்தில் நீங்கள் தங்கத்தை விற்றுட்டு ஏதாவது செய்ய போகிறீங்க அப்படின்னா, இப்போ இலங்கையை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாங்குகிற தங்கத்தோட விலையோட நீங்கள் விற்கும் போது, அதாவது சைக்கூலி சேதாரம் சேர்த்து நீங்கள் விற்கும் போது ஆபரண தங்கம் வந்து அது குறைஞ்ச ஒரு வேல்யூவுக்கு தான் நீங்கள் விற்க போகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு 2 வருடமோ 3 வருடமோ நீங்கள் அதை பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மேபி ஒரு 25% மேக்ஸிமம் ரேட்ஸ் இன்க்ரீஸ் வந்தாலுமே கூட உங்களுக்கு போட்ட காசை அதே காசு பணத்துக்கு விற்க முடியும் ஆபரண தங்கம். எனவே அதில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ் இருக்காது. அட்லீஸ்ட் பணத்தை சேமித்து வச்சுருப்பீங்க அப்படின்றது வந்து ஒரு இது. அடுத்த பக்கம் பார்க்குறீங்க அப்படின்னா, இதே ஒரு 5 வருடத்துக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய காலேஜ் ஃபீஸ் கட்ட போகிறோம், என்னுடைய மகளுடைய திருமணம் இருக்கிறது, இல்லாத வேறு ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் சேர்க்குறீங்க, ஒரு இடத்தை வாங்குறதுக்கு சேர்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பர். நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற போல் ஆபரண தங்கம் சேர்க்குறவங்க, அதாவது சிறுக சேர்க்குறவங்க 2 கிராம் 1 கிராம் ஈவன் நீங்கள் காயின்ஸாக கூட சேர்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் அப்படி சேர்ப்பவர்கள் வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற போல் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 to 3 இயர்ஸை நீங்கள் யோசித்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸாவது மினிமம் கோலாக வச்சுக்கொண்டு சேர்ப்பீங்களானா தங்கம் சேர்ப்பதற்கான வாங்குவதற்கான சிறந்த தருணம் தான் இது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி.